சி டிராமா உலகில் சமீபத்தில் என் மனதை ஆழமாகத் தொட்ட ஒரு படைப்பு என்றால் அது தி ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்ட் தான். இது வெறும் காதல் கதை மட்டுமல்ல, காயப்பட்ட மனங்கள் எப்படி அன்பின் மூலம் குணமடைகின்றன என்பதற்கான ஒரு அழகான பயணம். இந்த தொடர் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதைப் பற்றி விரிவாக பேசலாம். இது பலரின் இதயங்களை தொட்டதற்கு காரணம் என்ன? தி ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்டேம்டின் மிக ஆழமான காட்சிகளில் ஒன்று வென் இஃபான் மீண்டும் தூக்கத்தில் நடக்கும் பழக்கத்திற்கு ஆளாகியிருப்பதை உணரும் தருணம். ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் நினைவிருக்கிறது. ஒரு ஒளிரும் வெளிச்சத்தை நோக்கி நடந்து அதை அணைத்து அதன் கதகதப்பை உணர்ந்தாள். உண்மையில் அது அவளது ரூம்மேட் சாங்யான் தான். அவர்களுக்கிடையே சிக்கலான கடந்த காலம் இருந்த போதிலும் அந்த காட்சி அமைதி, நுட்பம் மற்றும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பின்னணியில் ஒலிக்கும் இசை அந்த காட்சிக்கு மேலும் வலு சேர்க்கிறது. இஃபான் மற்றும் சாங் யான் இருவருமே தங்கள் வாழ்க்கையில் இந்த கதகதப்பை மீண்டும் தேடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் மூலம் அதை கண்டடைகிறார்கள். ஃபிளாஷ்பேக்குகளில் இஃபான் மற்றும் சாங் யான் பள்ளியில் சந்திக்கிறார்கள். சூடான நூடுல்ஸ் மற்றும் படிப்பின் மூலம் ஒரு அழகான நெகிழ்ச்சியான நட்பு தொடங்குகிறது. சாங்யான் ஆரம்பத்திலிருந்தே இஃபான் மீது காதல் கொள்கிறான். நடிகர் அதை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். அவள் நடனப் பயிற்சி செய்வதை பார்க்கும்போது அவனது கண்களில் தெரியும் ஏக்கம். துயரமான தருணத்தில் அவளை உலகத்திடமிருந்து மறைக்க ஒரு ஜாக்கெட்டால் மூடுவது. அவர்களின் பள்ளி வாழ்க்கையில் அவர்களின் உறவு சொல்லப்படாமலேயே இருக்கிறது. சிறிய சைகைகள் மூலம் அது வெறும் பள்ளி கிரஷ்க்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்த்துகிறது. அவர்கள் ஒன்றாக நடக்கும் ஒத்திசைவு. இஃபான் நடனப் பயிற்சி செய்வதை பார்க்கும்போது சாங் யானின் மகிழ்ச்சியான புன்னகை. ஆனால் இஃபானின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை. அவளது தந்தை இறந்து விடுகிறார். அவளது தாய் அவளை மோசமான உறவினர்களிடம் அனுப்புகிறார். ஒரு துயரமான சம்பவம் அவளை மிகவும் பாதிக்கிறது. அதனால் அவள் சாங் யானிடமிருந்து விலகி இருக்க முடிவு செய்கிறாள். இது அவனை உடைக்கிறது. அதற்கான காரணத்தை அவன் நீண்ட காலத்திற்குப் பிறகுதான் தெரிந்து கொள்கிறான். நிகழ்காலத்தில அவங்க மீண்டும் சந்திக்கிறார்கள். ரூம்மேட்களாக மாறுகிறார்கள். மெதுவாக ஒரு தயக்கமான நட்பு உருவாகிறது. இருவரும் பழைய ஆறாத காயங்களிலிருந்து மீள முயற்சிக்கிறார்கள். அன்பு என்பது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பாதுகாப்பு டேப்புகளை ஒட்டுவது. இஃபான் தூக்கத்தில் நடக்கும்போது காயமடையாமல் இருக்க இது உதவுகிறது. ஒருவருக்கொருவர் கஞ்சி செய்து கொடுப்பது, டேக் அவுட் வாங்கி வருவது. உறவு மெதுவாக வளர நேரம் எடுக்கும். ஆனால் இந்த தொடரின் அழகு என்னவென்றால் அது நீண்டதாக தோன்றவில்லை. அது மிகவும் யதார்த்தமாக உணர்கிறது. 18வது எபிசோடில் வரும் ஒப்புதல் வாக்கு மூலம் காத்திருப்புக்கான பலன். ஆனாலும் அவர்களின் உறவு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. இஃபானின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன. இது சாங் யானின் சொந்த தொழில் மற்றும் பாதுகாப்பை கூட அச்சுறுத்துகிறது. சண்டைகள், கண்ணீர் மற்றும் மற்றொரு வேதனையான மருத்துவமனை ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு பிறகு எல்லாம் அழகாக முடிவடைகிறது. தி ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்ட் வெறும் கதை சொல்லல், திரைக்கதை மற்றும் மனதை வருடும் காட்சி அமைப்புகளின் வெற்றி மட்டுமல்ல. நடிகர்களும் இதை முன்னெடுத்துச் செல்கிறார்கள். ஜாங் ரோனன் ஈஃபானுக்கு ஒரு வித்தியாசமான குணமடைதல் செயல்முறையை கொண்டு வருகிறார். ஒரு பெண்ணின் மிகவும் நிலையற்ற உணர்ச்சிகளை அடக்குவது. ஏனென்றால் உலகம் அதை எப்படி கையாளும் என்று அவளுக்கு தெரியாது. இஃபான் மேற்பரப்பில் நேர்மையாகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தோன்றுகிறாள். அதிகம் பேசுவதில்லை. அதிக உணர்ச்சிகளை காட்டுவதில்லை. ஆனாலும் படிப்படியாக அவள் சாங் யானுடன் மேலும் வசதியாகும் போது மென்மையான பரிணாம வளர்ச்சியை பார்க்கிறீர்கள். அவளது காயப்பட்ட மற்றும் உடைந்த பகுதிகளை அவனுக்கு காட்ட அனுமதிக்கிறாள். அவள் அதிகமாக அழ அனுமதிக்கிறாள். ஆரம்பத்தில் அவள் செய்யாத ஒன்று இது. அவனும் அதை கவனிக்கிறான். குணமடைதல் என்பது கடந்த காலத்தைப் பற்றி அவள் பேசும் விதம். அவளது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அவளை கைவிட்ட அவளது தாயிடம் அதை பற்றி பேசுவது. இது மன்னிப்பை குறிக்கவில்லை. இது ஒரு கொடூரமான, உண்மையான உரையாடலை குறிக்கிறது.
பை ஜிங்டிங் சாங் யானாக நடித்திருக்கிறது இந்த வகையிலான மற்ற காதல் ஹீரோக்களை மிஞ்சுகிறது. இது மீண்டும் சிறிய விஷயங்கள்ல தான் இருக்கிறது. அவனது கண்கள், கடந்த ஆண்டுகளின் கசப்பு, கோபம், ஆனாலும் மென்மையான அக்கறை, கவலை. இது அவனை நீண்ட நேரம் கோபத்தில் ஆழ்த்த விடாது. பல ஆண்டுகளாக கோபத்தையும் வலியையும் சுமந்திருந்தாலும் அவன் இஃபானுக்காக எல்லாவற்றையும் செய்கிறான். இதைத்தான் ஜென்ஸி ஒரு முழுமையான பசுமை கொடி என்று அழைக்கிறது. ஜிங்டிங்கியின் மிக யதார்த்தமான காட்சிகளில் ஒன்று இறுதிக் காட்சி. அவன் கிட்டத்தட்ட நடுங்குகிறான். ஏன்னா அவன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான். இந்த காட்சியில் உள்ள விவரங்கள் மிகச் சிறப்பாக இருந்தன. இருவரும் இறுதியாக நிம்மதி பெருமூச்சுடன் அழுகிறார்கள். தி ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்டம் பற்றி இவ்வளவு பரபரப்பு இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நல்ல காரணத்துடனேயே. இது அதிர்ச்சி, குணமடைதல் மற்றும் தீவிர காதல் விரும்பிகள் தேடும் ஒரு சக்தி வாய்ந்த அன்பின் கதை. இது உங்கள் இதயத்தை தொடும், உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும், மேலும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை நம்ப வைக்கும்.